வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளின் இந்த பகுதியை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். முதலில் வங்கிகளில் பணம் எடுக்கும் போது விரல்களில் மை வைக்கப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அது கியூ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும், அந்த யூஸ் ஆகும். மற்ற பிரகாரம் அதாவது கிராமத்து மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியல, இதுக்கோசரம் அவங்க வந்து மாற்றிட்டு போனோம், அவங்க தான் அவசியம் இருக்குது. ஆக்சுவலி ஓட்டு போகிற மாதிரி ஆச்சு. இது மை வைக்கிறது நாங்கள் விருப்பப்படாத ஒரு செயலுங்க சார். ஏன்னா 4000ங்கிறது அத்தியாவசிய செலவுக்காக தான் நாங்கள் இப்போ மாற்றுறோமே. அதை நாங்கள் நாளைக்கு கூட செலவு பண்ணலாம். எங்களுக்கு தேவையானது நாங்கள் நாளைக்கு லைனில் நின்று கூட வாங்குவோம். இப்போ பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இன்னைக்கு கட்டிட்டோமா, நாளைக்கு தேவைப்படும்போது நாங்கள் மறுபடியும் ஒரு 2000 ரூபா லைனில் நின்று வாங்குவோம். எலெக்ஷனில் ஓட்டு போடுற மாதிரி எங்களுக்கு இது இருக்குது. உண்மையாலுமே இது எங்களுக்கு விரும்பத்தக்காத செயலாக இருக்குது சார். திருப்பி ஏன்டா அதிகமாக காசு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இன்னும் 1 கோடி ரூபா வச்சுக்கிறேன் உங்ககிட்ட கொடுத்து சார் கொஞ்சம் போட்டு கொடுங்கன்னு சொன்னால் திரும்பி வந்துடும் காசு. அந்த வாடகைக்கு வாங்கிட்டு சில பேர் வராங்க. இதை தடுக்க தான் இது செய்கிறாங்க. அது நல்லதாக தான் தெரியுது. ஏன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக ஒருத்தரே வருவாங்க. அதுலேயும் மறுபடியும் அவங்க எந்த ஒரு நோக்கத்துக்காக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து கரெக்டாக கொண்டு போகலாம் இந்த மை வைக்கிறதுனால. ஓட்டா போடுறான் மை வைக்கிறதுக்கு பணம் தானே எடுக்கிறேன். இன்னொரு வாட்டி இருக்கிற காசெல்லாம் எப்படிங்க மாற்றுறது சொல்லுங்க பார்க்கலாம். ஏழை ஜனங்களுக்கெல்லாம் கஷ்டம் தானே. ஆதார் அட்டை கொடுத்தாச்சு, திரும்ப கையில் எதுக்கு மை வைக்கணும்? அவசியம் இல்லாத வேலை அது. ஆதார் கொடுத்தாலே ஒரு பேங்கில் மாற்றிட்டு அடுத்த பேங்கில் மாற்ற முடியாது ஒரு வாரத்துக்கு. ஸ்டேட் பேங்கில் போய் கேட்டால் அது எல்லாமே என்ட்ரி ஆயிடுது. திரும்ப எதுக்கு கையில் மை வைக்காங்க? அது தேவையில்லாத வேலையாக தான் தெரியும். மை வைக்கிறதுனால அது எதுக்காண்டி வைக்கிறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு வாட்டி தான் பணம் கொடுக்கக்காண்டி வைக்கிறாங்களா? இது வந்து அப்போ அர்ஜென்ட் தேவைக்கு நம்ம ஒரு பணம் எடுக்கணும், அடுத்த மறுபடியும் நம்ம போனால் மை வச்சதுனால நமக்கு கிடைக்காது. ஆனால் அது மை வைக்கிறதுனால ஒரு இது கிடையாது, பணம் மக்களுக்கு பலன் இல்லை. இந்தியாவில் அவங்க எங்கே போய் என்ன இது பண்ணாலும் சடான அடையாள நம்பரை அடித்தா தெரிஞ்சிடும். அதனால் இது மை வைக்கணுங்கிற கம்பல்சரி இல்லை, இது வேண்டாததுக்கு பண்ணுறாங்க. இது மை வந்து இது சொல்ல முடியாதுங்க. மை வந்து அது இதுவாக இருந்தால் அழிக்க முடியாது. மட்டமாக இருந்தால் அது தென்னில் போட்டு அழிச்சு எவ்வளோ இதுங்க நடக்குது. அதுவும் அழிக்கிறதுக்கு சாத்தியம் உண்டு. அது சும்மா வேஸ்ட்டு தான். மையெல்லாம் சும்மா ஒரு இது சொல்லலாம், இன்னும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கண்ணாமூச்சி மாதிரி சொல்லலாம். மை வச்சா வரமாட்டாங்கன்னு. அதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க. அது அழிச்சிட்டு வர்றதுக்கு தேர்தலில் நடக்குதுல மை வச்சு அழிச்சிட்டு வராங்க. ஏன் வைக்க மாட்டாங்க? மை வைக்கிறது வந்து சாத்தியப்படாது. ஏன்னா நேற்று நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும். நேற்று ஒரு இடத்துல மை வச்சுருப்போம், இன்றைக்கி வந்து நம்ம இங்கே மையை பார்த்துட்டு இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்மளுடைய செலவு எப்படி இது பண்ணுறது? நமக்கு செலவு அதிகமாக இருக்கும். 4000 ரூபா வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி ஒரு மையை வச்சுட்டு இதோட அடுத்த வாரம் வாங்கினோன்னா அப்போ அது வரைக்கும் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? அதனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. இல்லை, இந்த மை வைக்கிறதெல்லாம் வரவேற்க தகுந்தது அல்லங்க. ஏதானாலும் கரெக்டாக க்யூவில் நின்று நம்ம வாங்குகிறோம்ல, அதுபடிக்கு இருக்கட்டும். ஆனால் ரொம்ப சிரமம், அதுதான் வந்து ஃபேக்ட். அதுக்கு ஓட்டுக்கு பயன்படுத்துகிற மையை நோட்டுக்கு பயன்படுத்தாதீங்க. மை வைக்கிறது ஒரு வகையில் நல்லது. அது எந்த அளவுக்கு அது அடையுமா அடையாது தெரியாது. அது ஓட்டர் ஐடி மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு இருக்கா அப்படி இருந்தால் நல்லது. ஏன்னா கழிச்சிட்டு திருப்பி நின்றுருப்பாங்க. ஏன்னா நிறைய ஆஃபீஸ் பாய் வந்துட்டு அவங்க ஜிஎம்ஏ யாரும் வர மாதிரி ராகுல் காந்தி மாதிரி யாரும் வந்து ஷோ காமிக்கிறது இல்லை. ஆஃபீஸ் இருந்து அப்படியே இருந்து நிறைய அவங்க பணத்தெல்லாம் ஆஃபீஸ் பாய் மூலம் பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுத்து மாற்றிட்டுருக்காங்க. அதை அவாய்ட் பண்ணுறது ஒரு வகையில் நல்லது. அது நீங்கள் மை வைக்கிறது பெஸ்ட்டு, நல்ல ஐடியா தான் சொல்ல முடியும். வங்கிக்கு பணம் மாற்ற வருபவர்களின் விரலில் மை வைக்கும் திட்டம் ஓட்டு போட்ட மக்களை அவமானப்படுத்தும் செயல் என திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரூபாய் நோட்டுகள் ஒழிப்பு திட்டத்தை பொதுமக்களின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாமல் நிறைவேற்றி இருப்பதாகவும் கூறினார். ஓட்டு போடுகிற நேரத்தில் வாக்காளர்களுக்கு எப்படி விரலில் மை வைக்கப்படுகிறதோ அதுபோல வங்கிகளுக்கு வரக்கூடியவர்களுக்கும் மை வைக்கப்படும் என்று அறிவிப்பு வந்திருப்பது ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது. இது ஓட்டு போட்டிருக்கக்கூடிய மக்களை அவமானப்படுத்துகிற ஒரு வேதனை மிகுந்த செய்தியாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த திட்டத்தை பொறுத்தவரை ஒரே வரி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டைட். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. பிரதமர் நரேந்திர மோடியை புறக்கணிக்கும் முடிவுக்கு மக்கள் வந்துவிட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதன் காரணமாகவே அவர் தனது உயிருக்கு ஆபத்து உள்ளது என கூறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள்கிட்ட இருந்து ஏற்கனவே மோடி பிரிக்கப்பட்டு விட்டார், அதனால தான் அழுகிறாரு. மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து மக்களிடத்தில் இருக்கிற எதிர்ப்பை கண்டுதான் பயந்து போய் தான் மோடி அழுகிறார். இப்போ மோடியை யார் துரத்துறாங்க கொலை பண்ணுறதுக்கு? என்னை கொலை செய்ய போகிறார்கள்,
நடு ரோட்டில் தீ வச்சு கொளுத்துங்க, எல்லாம் ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சா இது? இதுக்கு முன்னால் எந்த பிரதமர் என்னை நடு ரோட்டில் தீ வச்சு கொளுத்துங்க, என்னை கொல்லுங்க, நான் சாக தயாராக இருக்கேன்லாம் யாராவது பிரதமர் பேசியிருக்காங்களா? இதெல்லாம் மோடி அனுதாபங்களை பெறுவதற்காக, மக்களுடைய எதிர்ப்பிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் செய்கிறார். கருப்பு பண விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நாடகமாடுவதாக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்த கருத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருப்பு பண விவகாரத்தில் உண்மையான நடவடிக்கையை பிரதமர் மோடி எடுத்து வருவதாக கூறினார். நடித்து அரசியலுக்கு வந்துவிட்டு பின்பு சினிமாவில் நடித்து பின்பு அரசியலில் இருப்பவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள். மோடி அவர்கள் இன்று நடித்து என்ன ஆகப் போகிறது? அப்படி என்றால் ராகுல் ஏன் வரிசையில் நிற்கிறார்? இங்கே ஊழலில் மூழ்கி இருந்தவர்கள் கோடிக்கணக்கான பணத்தை வெளிநாட்டுகளிலும் பதுக்கி வைத்துவிட்டு 4000 ரூபாய்க்காக வரிசையில் நிற்கிறார்கள் என்றால் அது நடிப்பா? இது நடிப்பா? மக்களுக்காக உணர்ச்சி பூர்வமாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் குஷ்பு போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் சொல்வதை இனிமேல் மக்கள் நம்பப் போவதில்லை. சென்னை ரிசர்வ் வங்கியில் 1000 மற்றும் 500 ரூபாய் மாற்ற வரும் வாடிக்கையாளர்களுக்கு 5 மற்றும் 10 ரூபாய் நாணயங்கள் வழங்கப்படுகின்றன. வங்கிகளில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு 4500 ரூபாய் வரை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னை ரிசர்வ் வங்கியில் பண பரிமாற்றம் செய்ய வரும் அனைவருக்கும் ஒரே ஒரு 2000 ரூபாய் நோட்டுடன் 5 மற்றும் 10 ரூபாய் நாணயங்கள் வழங்கப்படுகின்றன. புதிய 500 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படாமல் சில்லறை நாணயங்கள் வழங்கப்படுவது அசௌகரியமாக இருப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் பண தேவை இருப்பதால் வாங்கி செல்வதாக அவர்கள் தெரிவித்தனர். 100 ரூபாய் நோட்டுகளும் 20 ரூபாய் நோட்டுகளும் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் அவ்வளவு ஸ்ரத்தை எடுத்துக்கொண்டு இங்கே ஆர்பிஐ வந்தேன். வந்து பார்த்தால் அவர்கள் தந்திருக்கக்கூடியது இது போன்ற காயின்ஸ் தான் தந்திருக்கின்றார்கள். ஒரு ரூபாய் 2000 நோட்டு ஒன்றையும் இது போன்ற காயின்ஸ் 2000 ரூபாய்க்கு தந்துள்ளார்கள். இதை வைத்துக்கொண்டு பொருட்கள் வாங்குவதோ அல்லது ஷாப்பிங் செல்ல வேண்டும் என்றாலோ இதை எப்படி நாம் ஹேண்டில் செய்வது? இதுவே மிகவும் வருத்தமான ஒரு விஷயம், ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்றால் வங்கியில் அவர்கள் தகுந்த முன்னேற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். இது போன்ற முன்னேற்பாடுகளை ஆர்பிஐயே செய்யவில்லை என்பது ஏமாற்றம் அளிக்கின்றது. இன்றைக்கி 4000 ரூபா மாற்ற போனோம், 2000 ரூபா நோட்டு கொடுத்தாங்க, சில்லற 5 ரூபா காயின், 2 ரூபா 10 ரூபா காயின் இப்படி கொடுத்தாங்க. கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? அது மாறிட்ட பிறகு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, கொடுக்குறது எங்கள் கஷ்டத்துக்கு நாங்கள் வாங்கிட்டு தான் வந்து ஆகணும். வங்கிகளில் பணத்தை மாற்ற வருபவர்களுக்கு மட்டுமே விரலில் மை வைக்கப்படும் என வங்கி அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்தியன் வங்கியின் தென்மண்டல பொது மேலாளர் நாகராஜன், மைசூரிலிருந்து மை வந்த பிறகே வாடிக்கையாளர்களுக்கு மை வைக்கும் பணி தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மை அழியாத மையை வச்சுட்டு பணத்தை கொடுக்கணும், அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு தான். பணத்தை மாற்றுவதற்கு வங்கியில் கணக்கில் போடுறவங்களுக்கு கிடையாது. வங்கியில் பணத்தை மாற்றுறவங்களுக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு மை வைக்கப்படும் அப்படின்றது காலையில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அதுக்குள்ளேயே எங்கள் வங்கிக்கு எந்த விதமான எப்படி செய்கிறது, இதனுடைய வழிவகைகள் என்ன, ஒருத்தருக்கே எத்தனை தடவை வைக்க முடியும், ஒரு வாரமா இல்லை ஒரு மாதமா இல்லை 15 நாட்களா, அது எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வழிவகைகள் வரும். வந்த உடனே உங்களுக்கு அது நாளைக்கு காலைக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். இதனிடையே வங்கியில் பணம் மாற்ற வருவோருக்கு வலது கை ஆள்காட்டி விரலில் மை வைக்கப்படும் என்று மத்திய அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்புக்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தனர். அதே நேரத்தில் இதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்பில் இருந்து மக்கள் விடுபட எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்று அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து வரும் 18ஆம் தேதிக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் அடுத்த விசாரணையை வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ரயில் டிக்கெட்டுகளை திரும்பப் பெற விரும்புவர்கள் ஆதார் மற்றும் பான் கார்டு எண்களை தெரிவிக்க வேண்டும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே விடுத்துள்ள அறிக்கையில், பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மூலம் ரயிலில் முன்பயணம் செய்யும் பயணிகள் தங்களது டிக்கெட்டுகளை திரும்பப் பெற விரும்பினால் பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டு எண்களை தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேலும் தங்களின் அடையாள எண்களை கவுண்டரில் உள்ள அதிகாரிகளிடம் காண்பித்து அவர்கள் தரும் படிவத்தை நிரப்பி தலைமை வர்த்தக மேலாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் நடைமுறைகள் அனைத்தும் முடிவடைந்தவுடன் ரத்து செய்த டிக்கெட் தொகையானது குறிப்பிட்ட வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.
8 மணி செய்திகளின் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக எம்பி கனிமொழி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி டி ராஜா ஆகியோர் நாளை தொடங்க உள்ள குளிர்கால கூட்டத்தொடரில் காவிரி விவகாரம், ரூபாய் நோட்டுகள் தடை விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எழுப்பப்படும் என்று தெரிவித்தனர். இப்பொழுது இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் இரண்டும் தடை செய்யப்படுகிறது என்று அறிவிக்கும் பிறகு சாதாரண சாமானிய மக்கள் படக்கூடிய அவதிகளை, அதற்கு என்ன நிவாரணம் என்பதையும் பாராளுமன்றத்திலே விவாதிக்க வேண்டும் என்று நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். பல கட்சிகள் அதை விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றனர். நிச்சயமாக அது பாராளுமன்றத்திலே விவாதிக்கப்படும் என்று நம்புகிறோம். எங்கு பார்த்தாலும் ரிசர்வ் வங்கி கிளைகள் மட்டுமல்ல, அனைத்து வங்கிகள் கிளைகளின் முன்னாலும், ஏடிஎம் கிளைகள் முன்னாலும் நீண்ட வரிசை இருக்கிறது. சாதாரண மக்கள் துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள், சங்கடப்படுகிறார்கள். இது இந்த அரசாங்கம் எடுத்த அதிரடி அவசர நடவடிக்கையின் காரணமாக ஏற்பட்ட நிலைமையாகும். இதனை பாராளுமன்றத்தில் இரு அவைகளிலும் மிகப்பெரிய அளவிற்கு நாம் எழுப்ப வேண்டும். உடனடியாக ஒரு விவாதம் வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வு நடத்தப்படும் என்றும், எனினும் நீட் தேர்வை தமிழகம் எதிர்ப்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இவ்வாறு கூறினார். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பெர்சன்டேஜ் இந்த எலீட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் கிடைக்கணும். அது ஐஐடியாக இருக்கட்டும், இல்லை ஜிப்மராக இருக்கட்டும், ஐம்ஸாக இருக்கட்டும், எல்லா எலீட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் எங்கள் அரசு பிள்ளைகள் பள்ளிகளும் அரசு பள்ளி படிக்கிற பிள்ளைங்களுக்கும் இடம் கிடைக்கணும். அதுக்கு தக்க நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை ஆழமாக செய்வோம். ஆனால் இதனால் நான் நீட்டை ஒத்துக்கிறோன்னு கிடையாது. நீட்டை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அரசாங்க ரீதியில் அதை சட்ட ரீதியில் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசாங்கத்தோட போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீட் இருக்க போகுதுன்றது நிஜம். ஓகே, அந்த டயத்தில் எங்கள் பிள்ளைங்களுக்கு இடம் இல்லாமல் போகக்கூடாது. அதில் அந்த தான் நாங்கள் இது ஒரு கண்டிஞ்ச. சேலம் மாவட்டத்தில் உப்புக்கு செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுத்தி அதிக விலைக்கு விற்பனை செய்த 5க்கும் மேற்பட்ட உப்பு குடோன்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சேலம் மாவட்டத்தில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், இன்னும் சில நாட்களில் உப்பு விலை அதிகரிக்கும் என்று வதந்தி பரவியதால் மாவட்டம் முழுவதும் உப்பு வாங்க மளிகை கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனை பயன்படுத்திக் கொண்ட உப்பு வியாபாரிகள் உப்பு மூட்டைகளை அதிக விலைக்கு விற்பனை செய்தனர். இதனால் கிலோ 10 ரூபாய்க்கு விற்ற உப்பு 100 ரூபாய் வரை கொடுத்து பொதுமக்கள் அதிக அளவில் உப்புக்களை வாங்கி சென்றனர். இதனால் செவ்வாய்ப்பேட்டை ஜங்ஷன், கடைவீதி பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்தது. இதனையடுத்து மாவட்ட வழங்கல் அதிகாரி ராமதுரை முருகன் தலைமையிலான உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது உப்பை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்த புகாரின் பேரில் செவ்வாய்ப்பேட்டை பால் மார்க்கெட் மற்றும் லீ பஜார் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் உப்பு குடோன்களை அதிகாரிகள் அதிரடியாக சீல் வைத்தனர். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், லேபர் துறை இணைந்து திடீர் ஆய்வு மேற்கொண்டோம். சில கடைகளில் அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக புகார் வரப்பட்டது. இந்த புகாரின் பேரில் சில சால்ட் குடோனுக்கு நாங்கள் ஒரு 3 குடோனு கிடங்குக்கு சீல் வச்சுருக்கோம் சார். மேலும் இந்த வதந்தி பொய்யானது. மக்கள் அந்த கஸ்டமர்ஸு நுகர்வோர் பீதி அடைய தேவையில்ல. அதனால் இன்று இயல்பு நிலையில் உள்ளது. மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். ஆம்னி பேருந்து கட்டணத்தை நிர்ணயிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி பாஷா தலைமையில் குழு அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் தனியார் ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வந்த புகாரை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாகவே முன்வந்து பொதுநல வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் நாகமுத்து, எம் வி முரளிதரன் தலைமையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆம்னி பேருந்து கட்டணத்தை நிர்ணயிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி பாஷா தலைமையிலான குழுவை அமைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதில் புள்ளியியல் துறை இயக்குனர், நிதித்துறை துணை இயக்குனர் ஆகியோரும் உறுப்பினர்களாக இருப்பர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு 4 மாதங்களுக்குள் ஆம்னி பேருந்து கட்டண நிர்ணய பரிந்துரையை அரசிற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து விஷால் நீக்கப்பட்டதற்கு ஆதரவு தெரிவித்து நடிகர் சங்கத்தின் முன்பு உறுப்பினர்கள் சங்க மைதானத்தில் தேங்காய் உடைத்ததால் மோதல் ஏற்பட்டது. நடிகர் சங்க துணைத் தலைவர் பொன்வண்ணன், மேலாளர் முருகராஜ் ஆகியோரது பேச்சை கேட்டுக்கொண்டு சங்கத்தின் செயலாளர் விஷால் செயல்படுவதாக நடிகர் சங்க முன்னாள் உறுப்பினர்கள் புகார் தெரிவித்தனர். விஷால் மீது பொய் குற்றச்சாட்டுகளை கூறுவதாக முன்னாள் நடிகர் சங்க உறுப்பினர்கள் விஷால் ஆதரவாளர்களை தாக்க முயன்றதால் இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர்.
எங்களை வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிற அதிகாரி 20 பேர் 22 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா கூப்பிட்டு வச்சு என்னமா உங்களுக்கு பிரச்சனை, ஏமா அந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு எங்களை இது வரைக்கும் கூப்பிட்டு பேசல. உங்களை நீக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவருக்கு அந்த நிலைமை நேற்று வந்துச்சு. அதோட பாதிப்பு என்னன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கும். மதிப்புக்குரிய பொதுச் செயலாளர் விஷால் சார் அவர்கள் புரொடியூசர் கவுன்சிலிருந்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக, என்ன காரணம் என்பதை இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. அதற்கிடையிலே நடிகர் சங்கத்துக்கும் புரொடியூசர் கவுன்சிலுக்கும் என்ன இருக்கிறது? எதற்காக ஆட்களை ஏமாற்றி இங்கே கொண்டு வந்து தேங்காய் உடைக்க வேண்டும்? இதனுடைய பலன் என்ன? நீ இன்னைக்கு தேங்காய் உடைச்சிருக்கிறதுனால விஷால் சாருடைய சஸ்பென்ஷனை ரிமூவ் பண்ணிடுவாங்களா? உனக்கு நடிகர் சங்கத்துக்கு சம்மதம் இல்லை. அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றிருப்பது குறித்து நியூஸ் 7 தமிழ் நேயர்களிடம் இணையதளம் வாயிலாக கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு டொனால்டு ட்ரம்பின் வெற்றி இந்தியாவிற்கு சாதகமானது என்று 23.58% பேர் கருத்து கூறியுள்ளனர். பாதகமானது என்று 40.81% பேரும், எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்று 35.61% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் பக்கத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு டொனால்டு ட்ரம்பின் வெற்றி இந்தியாவுக்கு சாதகமானது என்று 25% பேர் கருத்து கூறியுள்ளனர். பாதகமானது என்று 33% பேரும், எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்று 42% பேரும் கருத்து கூறியுள்ளனர். பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1.46 டீசல் விலை லிட்டருக்கு ₹1.53 குறைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரம் மற்றும் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு ஆகியவற்றை பொறுத்து மாதம் இருமுறை எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலைகளை நிர்ணயம் செய்து வருகின்றன. அதன்படி இன்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹1.46 டீசல் விலை லிட்டருக்கு ₹1.53 குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விலை குறைப்பு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது புதிய விலையின்படி சென்னையில் பெட்ரோல் ₹65.71 டீசல் லிட்டருக்கு ₹56.24 விற்பனை செய்யப்படும். நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத விருகம்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் நேரில் ஆஜராகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. RR சினி புரொடக்ஷன் சார்பில் தயாராகி வரும் மணி என்ற படத்தின் தலைப்பை கின்னஸ் கிஷோர் என்பவரிடம் 2 லட்சம் ரூபாய்க்கு தயாரிப்பாளர் துரைராஜன் வாங்கியுள்ளார். படம் முடிவடைந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் கின்னஸ் கிஷோர், விருகம்பாக்கம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜெகதீஷன் ஆகியோர் தமது அலுவலகத்திற்கு அத்துமீறி நுழைந்து மணிப்படத்தின் ஹார்டிஸ்கை எடுத்து சென்றதாக துரைராஜன் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் வழக்கு பதிவு செய்யாததால் துரைராஜன் உயர்நீதிமன்றத்தை அணுகினார். அவரது மனுவை ஏற்றுக்கொண்டு உதவி ஆய்வாளர் ஜெகதீஷன் மீது வழக்கு பதிவு செய்த உயர்நீதிமன்றம் ஆனால் கடந்த ஏப்ரல் மாதம் பிறப்பித்த இந்த உத்தரவை விருகம்பாக்கம் போலீசார் அமல்படுத்தவில்லை. எனவே நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாமல் அவமதிப்பதாக விருகம்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் சுப்பிரமணி மீது உயர்நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கை துரைராஜ் தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆர் மாலா விருகம்பாக்கம் காவல் ஆய்வாளர் சுப்பிரமணியை வரும் 23ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி உத்தரவிட்டார். பெங்களூருவை சேர்ந்த பெண்கள் 2 பேர் சேர்ந்து வாழ அனுமதிக்குமாறு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தஞ்சமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவை சேர்ந்த மாலினி மற்றும் வருண் என்ற 2 பெண்கள் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு வந்தனர். நண்பர்களாக பழகி வந்த தங்களை பிரிக்க குடும்பத்தினர் முயற்சி செய்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பதால் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனால் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் சேர்ந்து வாழ அனுமதிக்குமாறு நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து இவ்விரு பெண்களையும் மதுரையில் செயல்பட்டு வரும் பாரதி கண்ணம்மா அறக்கட்டளையில் போலீஸ் பாதுகாப்புடன் தங்க வைக்குமாறு மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டார். ரயில்வே ஸ்டேஷனு, இங்கே மீனாட்சி அம்மா கோயில், அங்கெல்லாம் நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஒரு வாரமாக அங்கே தான் இருந்தோம். அப்போ நாங்கள் ஒரு அங்கிள் கிட்ட கேட்டோம், என்ன பண்ணுறது, நம்மளுக்கு யாருமே தெரியாதீங்க, எதனா வழி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க பாரதி அம்மா ட்ரஸ்ட்டுன்ட்டு நம்மளுக்கு சொன்னாங்க. இப்போ இவங்க கிட்ட வந்து கேட்டிருந்துக்கு இவங்க நம்மளுக்கு சரி நம்ம பார்த்துக்குறோம், ஆனால் ஜட்ஜு இது ஒரு இது வேணும், ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே கூட்டின்னு வந்தாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பருவம் மாறி மாங்காய் விளைச்சல் அமோகமாக நடைபெற்றுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சாலமரத்துப்பட்டி பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் மாந்தொகுப்புகள் உள்ளன. இப்பகுதியில் சுமார் 300 விவசாயிகள் முயற்சியால் பெங்களூரா, நீலம், செந்தூரா, காதர், அல்போன்சா உள்ளிட்ட ரகங்கள் தற்போது பருவம் மாறி காய்த்து தொடங்கியுள்ளன. மே, ஜூன் மாதங்களில் காய்க்கும் மாங்காய்கள் பழச்சாறு நிறுவனங்களுக்கு அனுப்பப்படுவதில் கிலோ 4 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்கப்படும் என்றும் அதில் போதுமான லாபம் கிடைப்பதில்லை என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் தற்போது இந்த பருவமாற்று முறையில் விளைவிக்கப்படும் மாங்காய்கள் கிலோ 40 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்கப்படுவதால் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
உடல்நலக்குறைவால் காலமான அதிமுக அமைப்புச் செயலாளர் விசாலாட்சி நெடுஞ்செழியன் உடல் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் எரியூட்டப்பட்டது. முன்னாள் நிதியமைச்சர் நெடுஞ்செழியனின் மனைவி விசாலாட்சி நெடுஞ்செழியன் நேற்று பிற்பகல் 2 மணிக்கு ஆழ்வார்பேட்டை சீத்தம்மாள் காலனியில் உள்ள வீட்டில் காலமானார். இதையடுத்து அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது உடல் இன்று பெசன்ட் நகர் மின்மயானத்தில் எரியூட்டப்பட்டது. இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் அதிமுக அவைத்தலைவர் மதுசூதனன், மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன், பன்னுருட்டி ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் தமிழோடு.